மக்களே, வெல்கம் பேக் டு டோரா புஜ்ஜி கிச்சன். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, நான்வெஜ் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்சது ஸ்நாக்ஸ் தானேங்க. ஸ்கூல் காலேஜ்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்கறது என்ன, ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு கேண்டி சிக்கன் அப்படி நம்ம சிக்கன் வச்சு ஒரு கேண்டி சிக்கன் லைட்டாக ஸ்பைசியாக நம்ம கேண்டி சிக்கன் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் மக்களே நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது நம்ம சிக்கனும் பிரெட்டும் வச்சு தான், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம கேண்டி சிக்கன் செய்யறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் பிஞ்ச் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணதுலேயும் மஞ்சத்தூள் வச்சுருக்கோம், இதுலேயும் ஒரு ஹாஃப் பிஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 3 மட்டும்தான் போட்டு நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சிக்கனை மிக்சியில் நீங்கள் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி பிளெயின் மிளகாத்தூள் நம்ம எடுத்துக்கோம். அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கோம், சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை புழிஞ்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணதுலேயே இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால சும்மா லைட்டாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போதும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். காரம் போட்ட உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டாக ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஒரு கோட்டிங் ரெடி பண்ண போகிறோம். அது இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வெறுமா காஞ்ச மிளகாவை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா காரம் கம்மியாக இருக்கணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி விட்டு நம்ம திக்கான மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண பவுடரெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம திக்காக பிசைஞ்சிக்கணும், தண்ணியாக இல்லை. ஏன்னா இது ப்ரெட்டு இதில் நம்ம போட்டு எடுத்து தான் நம்ம நெக்ஸ்ட்டில் இது ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் திக் பேட்டராகவே நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன், இது நம்ம பேட்டர் ரெடி பண்ணோம்ல மாவு, அது இது. இப்போ நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டோட ஓரத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த சென்டர் போர்ஷன் எல்லாத்தையுமே நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதில் தான் நம்ம இப்போது கேண்டி பண்ண போகிறோம். இது நம்ம சைடில் கட் பண்ணோம்ல அந்த ப்ரெட்டோட தூளெல்லாம் மிக்சியில் நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சென்டரில் நம்ம ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நம்ம கேண்டி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டிக் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ரெட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணியே எடுத்தும் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்டிக் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு 99% அப்படி கேண்டி மாதிரியே இருக்கும். அதனால தான். சரி வாங்க ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெட் எடுத்துக்கணும். அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கணும். இது குட்டி சைஸ் ப்ரெட்டு. நீங்கள் பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரில் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கணும்.
நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணுறோம், ஷாலோ ஃப்ரை இல்லை. ஸோ நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்பளம் பொரிக்கிற மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதனால ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பிரெட் கிரம்ஸில் வந்து டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நடுவில் வந்து ஸ்டிக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸ்டிக் இல்லாதவங்க நீங்கள் அப்படியேவும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆயிலில் இதை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து தனியாக வந்து ஸ்டிக்கு தனியாக வந்துடும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் வேயிங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே அது வேகணும். ஏன்னா அப்புறம் வெளியே வெந்துடும், உள்ள சிக்கன் வந்து வேகாது. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கனை வந்து வேகலாம் வைக்கலை, இதில் தான் நம்ம இப்போ வேக வைக்கிறோம். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் இந்த சைடும் 3 மினிட்ஸ் திருப்பி போட்டு அந்த சைடும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம அகைன் இன்னொரு பிரெட் பீஸை வந்து நம்ம வந்து ஆயிலில் வந்து டிப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிரெட் எடுத்தாச்சு, சென்டரில் வந்து ஸ்டஃபிங் வச்சாச்சு. இன்னொரு பிரெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரில் நம்ம வந்து டிப் பண்ணிக்கலாம். பேட்டரில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்த வேணாம், லைட்டாக டிப் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெட் கிரம்ஸில் போட்டுட்டு இப்படி ஒரு இது வைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதில் வந்து ஆயிலில் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம்ல அதை வந்து லைட்டாக நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதை இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக ஆயில் மேலே படாத அளவுக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கும் போதே. குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், பார்க்கும் போதே வந்து சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் 2 கூட போட்டு பொரிச்சிக்கலாம். ஈஸி தாங்க. ப்ரெட்டு சிக்கன் இருந்துச்சுன்னா பண்ணலாம். சிக்கன் இல்லை வெஜ்லேயும் செய்யலாம், எக்கு வச்சும் நீங்கள் செய்யலாம். எக்கு வந்து நீங்கள் வந்து அவிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணியோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி அதாவது துருவியோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு செய்யலாம். இல்லை வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படி அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காய்கறி இல்லை உருளைக்கிழங்கு மட்டுமே கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுமே ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது வெந்துருச்சு. நம்ம ஆயிலில் இருந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம், எடுத்துடலாம். இப்போது இப்போ இது கூட வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லை மைனஸ் எது வேணாலும் வச்சு பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். பார்த்தீங்களா மக்களே, ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஸ்நாக்ஸு. சிக்கன் வச்சு குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். ப்ரெட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ ப்ரெட்டும் வந்து நல்லது தான். சிக்கன் வச்சு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். கண்டிப்பாக வீட்டில் வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. இருங்க, இப்போ நான் இதை வந்து உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டிக்கு வேணும்னா அப்படியே வச்சு சாப்பிட்லாம், இல்லைனாலும் நீங்கள் வந்து ஸ்டிக்கு பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ ஜூஸியாக சிக்கன் எல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுது பார்த்தீங்களா. ஸ்டஃபிங்கும் பிச்சுட்டு வெளியே வரல. இருங்க, இதை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சிக்கன் ஜூஸியாக சூப்பராக இருக்குது மக்களே. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டோரா புஜ்ஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.